உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், இரவு உணவுக்குத்தான் தயாராக கேட்க போகிறேன். என்னண்டா இப்போ பீட்சா நடுக செய்கிறது. அண்டே பீட்சா கையன்னு சொன்னால் பீட்சா ரேயில் வைக்கிறது தான் நான் செய்கிறதுக்கு இப்போ விற்கிட்டு நடுக. நார்மல் பீட்சா செய்கிறது, இது ரேயில் வைக்கிற பீட்சா வித்தியாசமானது. அப்போ அந்த பீட்சாவுக்கு தான் நான் கணக்கெடுக்கல 1/2 கிலோ மா எடுத்து வச்சுக்கிறேன். இதை விட கொஞ்சம் கூட 1/2 கிலோ மாவுக்கு கொஞ்சம் கூட அதை அப்படியே போட போகிறேன். 1/2 கிலோ மாவுக்கு 250 மில்லி தண்ணி, லேபித்தோ 5 கிராம் நான் போடுறேன். ஏன்னு சொன்னால் மதியம் செய்து வைக்க போகிறேன். செய்து வச்சோண்டா இரவுக்கு ரெடி ஆக்கிடலாம். இப்போ இதுக்கு 5 கிராம் லேவித்தோவும் போட்டு, லேவித்தோன்னு சொன்னால் பார்ப்பீங்கன்னு சொன்னால் நான் இந்த லேவித்தோ தான் எடுத்தது. இதில் ஒரு 5 கிராம் கணக்க போட தேவையில்லை. 5 கிராம் லேவித்தோ, 1/2 கிலோ மாவுக்கு 5 கிராம் லேவித்தோ, 250 மில்லி தண்ணி. இப்போ கரைச்சிட்டேன். இது ஊற்றுவோம். அதுக்கு உப்பு தெரியும் தானே. 1 கிலோ மாவுக்கு 25 கிராம்டா அதோட குறைவு. இது சின்ன கரண்டியால் நான் 1 கரண்டி போடுறேன். சின்ன கரண்டி இருந்தால் 1/2 கிலோ கொஞ்சமாக கூடன்றோடைய நான் தெரியும் அளவன்றோடைய நான் நறுக்காமலுக்கு போடுறேன். அதோட இப்போ குழச்சி பேர் அதுக்கிட்டே போடுவோம். வேண்டாம் பக்கத்து ஆக்கல்ல போடுறதுக்கு சீனியும் ஒரு சின்ன கரண்டியால் சீனியும் போடுறேன். போட்டாச்சு. இந்த மாவை நல்லா பிசைய போகிறோம். பிசைஞ்சு வச்சு ஒரு 1/2 மணி நேரம் தான் போலி ஆக்கணும். அப்போ இப்படி 2 போட்டு இப்போ மிச்ச தண்ணியும் விடுவோம். பார்ப்பீங்கன்னு சொன்னால் இப்படி நல்லா பிசையணும். பிசைஞ்சிட்டு அதை விட த்ரூத்தோ தான் போடுறது. இன்னைக்கு பதிலாக த்ரூத்தோ போடுறது. த்ரூத்தோ இல்லாதால நான் பூரோ எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ உழைச்சி கொண்டு வரைக்கல பூரோ தான் 25 கிராம் போட்டுங்க. 1 கிலோவுக்கு 50 கிராம்னு சொன்னால் இதுக்கு 25 கிராம் போடலாம். அதை அளந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்து தான் குழைக்க போகிறோம். இது பூரோ எடுத்து வச்சுக்கிறேன். த்ரூத்தோ இல்லை. த்ரூத்தோவும் மலிவு தான் வேண்டலாம். வீட்டில் இல்லாதபடியாக நான் அதுக்கு பதிலாக பூரோ போட்டுருவேன். 25 கிராம் பூரோ போட்டுறேன். 1/2 கிலோ மாவுக்கு 1 கிலோ கொண்டா 50 கிராம் அப்படி போடுறது. இது ரயிலில் வச்சு அப்படியே தூக்க வேண்டியதான். வேலை ஈஸியாக செய்யலாம் தானே. அப்போ தனியாக வெள்ளமா அமெரிக்கன் மா மெட்ட பீச்சா கொண்டுச்சுன்னா நான் 3-4 ஐட்டமாக கலக்கிறேன். நான் தனியாக வெள்ளை மாலையும் செய்யலாம் இல்லையா. இப்போ நல்லா இப்படி பிசைவோம். நல்லா பிசைஞ்சு வடிவாக நல்லா பிசைகிறதெல்லாம் இருக்கு பீச்சா. இப்போ நல்லா பிசைஞ்சு போட்டு பார்ப்போம். நல்லா இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் எங்கடம்மா ரெடி ஆகிவிட்டது. 8-10 நிமிஷம் வடிவாக இப்படி பிசைஞ்சா தச்சலாம். தண்ணி கூடினா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். இல்லைன்னு சொல்லி அகலம் தான்டா. அகலம் முறுக்கமாக இருந்தால் பேருந்து பிச்சா செய்கிற கஷ்டம். இப்போ அதுக்கு அளவாக தண்ணி விடணும். இந்த ஓரளவுக்கு பார்க்க போனால் ரொட்டி குழைக்கிற மாதிரி தான் இல்லையன்று இல்லை. மேற்றது எண்ணெய்கள் இந்த பூரோக்கள் நான் போட்டேனா இல்லோ. அப்போ அதால் இனி கொஞ்ச நேரத்தால் இப்போ வைக்க தானே இப்போ 1/2 மணி நேரத்தால் நான் திரும்ப 2 ஆக்கி போட்டு வச்சு பேந்தும் திரும்பவும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சுட்டு தான் நான் இதை ரயிலுக்கு ஆள்கார பண்ணி ரயில போடுவேன்.
போட்டுட்டு கொஞ்சம் நேரம் புறகும் வச்சுட்டு 2 மத்தியாலம் 3 மத்தியாலம் வச்சுட்டு தான் போறனாக்கா வைக்க போகிறேன். அப்போ பார்ப்போம் பிறகு. இப்போ இது ரெடி. இது நான் இப்போ இதுக்குள்ள மாற்றி போட்டு இதை மூடி விட போகிறேன். இப்போ அரை மணித்தையும் கழிச்சு தான் நான் இதை எடுத்து இதில் வந்து 2 3 செய்யலாம். எங்களுக்கு 4 பேருக்கு இது மிச்சம் வரும். இப்படியே மூடி விடுவோம். அரை மணித்தையும் கழிச்சு பார்ப்போம். இப்போ வாப்பிங் கொண்டு சொன்னால் எங்கட அம்மா அரை மணித்தியாலம் ஆயிடுச்சு, கொஞ்சம் பொங்கி கொண்டு வருது. நான் இப்போ திரும்ப எடுத்து இந்த ரேக்கு அளவாக தான் அன்றைக்கு பீட்சா தேயை செய்ய போகிறேன். பீட்சா தேயை கொஞ்சம் வித்தியாசம் தானே. அப்போ எங்களுக்கு இந்த தேயில காணும். மீதி மாவை எடுத்து சும்மா சுட்டுட்டு வைக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்போ இப்போ இதுக்கு எவ்வளவு அளவுன்றதை பார்ப்போம். இதுக்கு இப்போ தேவையான அளவுமா ரேக்கு தக்க அளவு வா வா இனி அளந்து போட்டு நான் இதில் அரை கிலோ எவ்வளோ வந்திருக்கு, அரை கிலோ 600 வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் எடுப்போம், 600 700 ஆக்குவோம். என்ன ஒரு பீச்சா தானே, மிச்சம் ஒரு சூத்தோக்களதில் கூட வந்துடும். அப்போ நான் இப்போ இதில் இந்த ரேக்கு அளவான மாவை எடுத்து வச்சிருக்கிறேன். திரும்ப இந்த அந்த பிறகு நான் தனியாக ஒன்று போலே ஆக்கி வச்சுட்டு சுட்டு போட்டு போகிறோம். இதாக வச்சா தேவையான நேரம் திரும்ப எடுக்கலாம். இப்போ தேவையான மாவையும் எடுப்போம். மாவை என்ன மாண்டாலும் அடக்கி போட்டு நீங்கள் செய்யலாம். இப்போ நான் கிரானதூரம் தான் இருக்குது, இல்லை இதில் இப்போ வெள்ளை மாவு போடலாம். நான் கிரானதூரம் விட்டது இருக்குது. அப்போ கிரானதூரம் கொஞ்சம் போட்டு தான் நான் இப்போ திரும்ப இது போலே ஆக்கி போட்டு திரும்பவும் வைக்க போகிறேன். இப்போ கீழே இதுக்கு போடுறேன்னு என்ன சொன்னால் கீழே ஒட்டாமல் இருக்காண்டி இப்போ வேறு சட்டியில் மாற்ற போகிறேன். இது வந்து சும்மா நார்மலாக செய்து வைக்க போகிறேன்னு சும்மா இதை புறம்பா வச்சுட்டு அங்கால வைப்போம். இதை திரும்ப நான் மினியில் விட்டுது இதை எடுத்துருவோம். சட்டியை மாற்றுவோங்கால இப்போ திரும்ப நான் இதை நல்லா ரவுண்டாக ஆக்கி போட்டு திரும்ப பாலை ஆக்குறேன். ஆகலை மெல்லிசாக இல்லாமல் கொஞ்சம் தடிச்சா தான் செய்ய போகிறேன். தடிப்பா இந்த ஒரு ரூபாய் தானே பீச்சாண்டைக்கு ஒரு ரூபாய் இப்போ போலையாக்கி போட்டு வச்சுட்டு நான் அப்படியே வச்சு ஒரு மத்தியாலம் மூடி வச்சுட்டு இதில் திரும்ப எடுத்து தான் செய்ய போகிறோம். எனக்கு கொஞ்சம் பொங்கணும். அரை மத்தியாலத்தால் என்ன ஒரு மத்தியாலம் வச்சுட்டு திரும்ப இந்த ரவைக்கு ஃபுல்லாக பரப்பி செய்ய போகிறோம். செய்யக்கெல்லாம் பார்ப்போம். இப்போ வாப்பிங் கொண்டுச்சுன்னா எங்களோட பீச்சாமா நல்லா பொங்கிட்டுது. இனி இந்த ரேக்கு நான் தட்டி வைக்க போகிறோம். நல்ல வெப்பம் எடுத்துட்டு நான் இந்த மற்ற அடியில் வந்தது இது ஆள்கார பண்ணுறதுக்கு இப்போ நாங்கள் ரேக்கு வைக்கணும் தானே, எப்போ பெருசாக்கணும்.
அதுக்கு வந்து இந்த அடியில் இந்த மா போட்டால் தான் இந்த ஈஸியாக தட்டி எடுக்கலாம். அதுக்காண்டி மா கொஞ்சம் தூக்கி தான் தட்ட போகிறேன். எல்லாட்டையும் ஒட்டும், அதுக்காண்டி தான் கொஞ்சம் மா தூவி தன்றது. ஆக மெல்லிசா இல்லாமலுக்கு ஓரளவா இந்த ரைக்கு நான் கொஞ்சம் துருத்தோ தான் போடுறது. நான் வந்து துருத்தோ இல்லை, பூரோ தான் நான் போட்டேன்னா நான் அதே மாதிரி பூரோ தான் இந்த ரேக்கு அடியில் லைட்டாக பூச போகிறேன். எல்லா இடம் படிவாக இப்படி பூசிட்டா அது பேருந்து இப்படி எல்லா இடம் பூசிட்டு அதை வந்து இதுக்குள்ள பூசியாச்சு. இப்போ இதை எடுத்து அதுக்குள்ளே வச்சு அதுக்கு அளவா போடலாம். இப்போ இந்த ரேக்குள்ள போட்டுட்டா இந்த ரேக்கு அளவா ரெண்டா சதுரமா ரேக்கு அளவா அமைச்சு விட்டோம்னு சொன்னா இதுக்கு எங்களுக்கு தேவையான பொருள் என்னென்றாலும் போடலாம். நான் இன்றைக்கு புருசூட்டோ தான் வேண்டி வச்சுக்கிறேன். மரக்கறிகளும் போடலாம். இப்போ அந்த மாதிரி ரெடியாக வந்துடுது. இனி நான் இப்படியே மூடி போட்டு கொஞ்ச நேரம் என்ன ஒரு மத்தியம் வைக்க போகிறேன். திரும்ப லெவித்தார பண்ணுறதுக்கு அதுக்கு பிறகு தான் கொந்தி மெந்து போட்டு வைக்க போகிறேன். இப்போ இன்னும் ஒரு பேப்பர் எடுத்து மூடிட்டு வைப்போம். ஓகே, இது முடிஞ்சதே. நீ சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். இது ஒரு அரை மணித்தியாலம் ஒரு மத்தியாலம் விட போகிறேன். வழியில் அதை பார்க்க தெரியும். அந்த நேரம் எடுத்து போகிறோம் வச்சுட்டு என்ன தேவையான அதை உள்ளுக்கு போடலாம், மேலே போடலாம், அப்படியே போடலாம். நல்லா சூடாக இருக்கணும். நல்ல 100-150 அது வக்கையில் வச்சு தான் நாங்கள் கூட செய்கிறது. பார்ப்போம் இந்த முறை இந்த பொருள் நல்லா வச்சு. இப்போ சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ நான் அந்த மிகுதி மாவை எடுத்து வச்சேன்னா தானே கொஞ்சம் கூடத்தான் குழைச்சது. அதைத்தான் இப்போ இதை வந்து நார்மலாக வந்து சட்டியில் சுட்டெடுக்க போகிறோம். காணாத நேரத்தில் உடனே இதுக்கு வந்து கொந்தி மெந்தை போட்டு கொந்தி மெந்தைன்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான பொருட்களை வச்சு உடனே பீச்சா மாதிரி எடுத்து போடலாம்னு இதை ஒருக்கா செய்து சுட்டு வைக்க போகிறோம். உடனே சுடலாம். இது
இப்படி இருக்கட்டும். கல்லை மூட்டிட்டு வாரேன், சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். கல் சூடாகட்டும். இப்போ பார்ப்பீங்கன்னா கல் சூடாயிட்டுது. அதில் தட்டினதை நான் இப்போ சுட்டு வைக்க போகிறேன். தேவையான நேரம் உடனே போடக்கூடிய மாதிரி. கல் களவாக தான் வந்திருக்கு. இதை சுட்டு சும்மா மடியாக வச்சோன்னா ஒன்றும் போடாமலுக்கு திரும்ப போடுறனத்தை குந்தி மேந்த போட்டுட்டு தேவையான்னு சொன்னால் உடனே எடுக்கலாம்ன்றதுக்காக இதை இப்படி செய்கிறேன். அது காணும், ஆனால் இதை வச்சொன்றும் செய்யலாதண்டபடியாக இதை இப்போ சுட்டு வச்சுவிட்டா இது அப்படியே இருக்கும். டக்கண்ட பொங்கி வரும். நான் ஒரு வளம் சுட்டு போட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் வாங்கிட்டா ஓகே. இன்னும் அவிய கிடக்கு. இப்படி இரும்பு சட்டியிலையும் நாங்கள் பீட்சா செய்கிறது இல்லையான்னு இல்லை, மூடணும். மூடிட்டு திருப்பி போட்டு அடுத்த பக்கம் வந்து கொந்தி மெத்த போட்டு முடிச்சோன்னா பீட்சா ரெடி ஆகிடும். அப்படி முத்தரெல்லாம் உருவி இல்லைன்றதுன்னா உடனே மிக்கிறோம் இருந்தால் மிக்கிறோம் வச்சோம்னா எல்லாம் உருவி வந்துடும். பீட்சா ரெடி. இப்போ அந்த மாதிரி பொங்கி அவியுது. இல்லாட்டி பார்ப்போம். இந்த இருக்கும் லைட்டாக சுட்டுட்டு இப்போ இப்போ பார்க்கலாம். அவிஞ்சி வந்துருக்குது. இனி நிறுத்தலாம். இப்போ பார்ப்பீங்கன்னா இது அவிஞ்சிட்டு அது காணாத நேரத்தில் இதுக்கு உடனே கொந்தி மந்த போடணும்னா ரெடி. இப்போ அது இருக்குது. அது செய்யல சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். அது பொங்கி வராட்டுக்கு நல்லா அது வந்து பூரணக்கு வைக்கிறதானே அப்படியே. அப்போ கொஞ்சம் நேரம் வச்சு தான் போடணும். இது உடனே பார்த்தா எல்லாம் பீட்சா மாதிரி செய்திருக்கேன். இப்போ சிறிது நேரம் கழித்து பார்க்க. இப்போ எங்கட பீட்சா ரைக்கு பீட்சா தையாண்டு இத்தாலியில் சொல்கிறது. பீட்சா தையக்கு நான் வந்து கொஞ்சம் கிரியாத்தா சுக்கினா ஜெனவேஸை எடுத்து வச்சுக்கிறேன். என்னென்னா கிடந்தது. அப்போ 2 சுக்கினா வெட்டி வச்சுக்கிறேன். அவட பார்த்த ஃப்ரிட்ஜில் பூங்கி என்று சொன்னால் காளான். அப்போ காளான் நம்ம ஒரு நாளாக எடுத்து போடுவோம்னு சொல்லி இப்போ காளானை க்ளீன் பண்ணுறேன்னு. இப்போ காளானை இப்படி ருச்சி போட்டு நான் அதில் உப்பு தண்ணி இதுக்குள்ளே வந்து உப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கு. கொஞ்சம் நேரம் போட்டு பதல்லால் இருக்கா வாட்டி எடுத்து போட்டு தான் நான் போட போகிறேன். இது வந்து பச்சையும் போடுறவ கொஞ்சம் நல்ல வக்கையாக இருந்துச்சுன்னா வந்து பீச்சரியால் கூடுதலாக பச்சையும் போடுவினோம். என்னென்ன மறக்கிறது தேவையோ அதை போடுவினோம். கத்திரிக்காய் சிரவலை பொரித்து போடுவினோம். இது நான் இப்போ இந்த பொங்கிய இந்த கருப்பு மட்டும் எடுக்கணுமேன்றது அது நல்லா இல்லை. அவங்க கடையில் விற்கல கூடுதலாக இது ஒன்றும் எடுக்காமல் தான் வெட்டிப்பினவன் வெட்டி போடுவினோம். நான் இதெல்லாம் நாங்கள் சமைக்கிறபடியாக இது எல்லாத்தையும் படிவாக எடுத்து போட்டு தான் வெட்டுறது. இது தண்டு வந்து எறிகிறதுல தண்டையும் நான் இப்படி அடியால் கொஞ்சத்தை கழிச்சிட்டு வட்டி உப்பு தண்ணியில் போட போகிறேன். நீளமாக போட போகிறேன். என்னச்சுன்னா இன்றைக்கு ரே பீட்சா தானே, ரயில விற்கிற பீட்சா கண்டா. இப்போ இதை நான் இப்படி ஆக மெல்லிசா இல்லாமலுக்கு கொஞ்சம் மொத்தம் வட்டி அவ்வளோத்தையும் போடுவோம்.
வட்டி முடிப்போம். இப்போ சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் வட்டி முடியும். இப்படி எல்லாத்தையும் வெட்ட போகிறோம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் 2 சட்டியும் வச்சிருக்குது. இப்போ ஒன்றில் கிரியாத்தோ ஒன்றில் காளான வாட்டுறதுக்கு திடீரென்று தான் பார்த்தா பிரிட்ஜில் இப்படி மரக்கறி கிடக்குது. அப்போ உடனே ஐடியாவை மாற்றியாச்சு. நான் கொஞ்சம் பூரோ கிடந்த பூரோவில் இன்றைக்கு பார்ப்போம்னு சொல்லி கூட தேவையில்லை. இப்போ இந்த பூரோ கொஞ்சம் கிடந்தது. அப்போ இதுக்குள்ளே போட்டு இந்த கிரியாத்தை முழுக்கலையும் அடுக்கி போட்டு கூட நான் இதில் கொஞ்சம் முடிக்கலாம். ஓகே, இப்போ காளானுக்கு தனியாக நான் சும்மா வாட்டுறதுக்கு தானே அப்போ உள்ளி மட்டும்தான் போட்டிருக்கிறேன். அடுப்பு நல்லா சூடாயிட்டுது. இப்போ கிரியாத்தாவை இப்படி ஃபுல்லாக அடுக்குவோம். பிறகுதான் உப்பும் மிளகும் நான் சேர்க்க போகிறேன். பெரிய சட்டி என்ற முறையில் இதில் எனக்கு அடுக்கலாம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடைக்கல வாரியம் ஒரு சூப்பம் வைக்கிறது தானே. அப்போ மேலே போடைக்க ஒரு சட்டி ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ உள்ளி வெந்துட்டுது. இப்போ ஊற வச்ச காளானை போடுவோம். நான் போடுவோம். ஏன்னா காளான் தண்ணி தன்மை தானே, அப்போ கொஞ்சம் நேரம் ஆகும். இப்படி வெந்து வரட்டுக்கும் எல்லாம் சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் நான் இதுக்கு இதோட உப்பு சேர்த்து போட்டு லைட்டாக உப்பு, அதுக்கு உப்பு போட தேவையில்லை. இன்னும் உப்பு தண்ணியில் வடிவ கழுவினது கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுட்டு அதை நான் ஊற்றலாம். இது இனி பீச்சாக்கு போடுறபடியா இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பார்ப்பீங்கன்னா 4 காளான் இப்போ வதங்கினோன்னா கொஞ்சமாக வந்து இப்போ அதை நிப்பாட்டலாம். இதுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் மேலே போட்டுட்டு நான் இப்போ முழுக்கலையும் இப்போ பிரட்ட போகிறோம். இப்படியே எல்லாத்தையும் பிரட்ட போகிறோம். பிரட்டிட்டு பார்ப்போம். இப்போ சுக்கினா எங்கிட்ட சுக்கினா முழுக்க வாட்டி எடுத்தாச்சு. எல்லாத்தையும் எடுக்கிறேன். இதெல்லாம் செய்தாச்சு. பீட்சா செய்யக்குள்ள பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாம் நெருங்கி வந்து விட்டது. கடைசி நான் இந்த முச்சரை லாபம்னு சொல்லி 1 கிலோ வேண்டினான். இதில் தேவையானதை இப்போ வெட்டி அடிக்க போகிறோன்னேண்டா கொஞ்சம் பவுடர் அடித்தா எல்லாம். அப்போ இதை வெட்டிட்டு இப்போ இதில் போட்டு வெட்டுறதை விட இந்த மிஷினில் போட்டு அடித்தா நல்லா பவுடராக வரும். அப்போ இருக்கா அடித்து போட்டு இப்படி ஒரு துண்டு வளா இப்படி துண்டு வளா போட்டோம்னா இதை அடித்து தரும். இது தண்ணி இல்லாத முச்சரல்ல இஞ்ச சொல்றது. தண்ணிக்கு இருக்கிறது வந்து சலாட்டுகளுக்கு பாவிக்கலாம்.
இது வந்து பீச்சாக்கு கூடுதலாக போடுறாங்க. பீச்சாக்கு மெட்ட முச்சரெல்லாம் போட்டால் பீச்சாலாம் தண்ணியாக நிற்கும். அதுக்காக அந்த ஒரு முச்சரெல்லாம் கூடுதலாக பாவிக்கிறது இல்லை. அதில் நாங்களும் இதைத்தான் விரும்பி எடுக்கிறது. இப்போ இதை போட்டுட்டு ஓ பவுடராக வந்துன்னு சொன்னால் எல்லா இடம் வந்து சேருமே. அடிக்கத்தானே மிஷின் வேணும், அடிக்காமல் எங்கே போகும். இது டபுள் கத்தி இல்லையா அடிக்குது. ஒன்றுல அடித்த காலம் வெட்டுறதை விட இது ஈஸி. இன்னும் கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்கலாம். நம்மளுக்கா போட்டாச்சு. ஓகே என்றாலும் அவர் அடிச்சுட்டார். இப்போ பார்ப்பீங்கன்னா இதை நான் ஒரு திருத்தி இதை போட போகிறேன். போட்டுட்டு மேலே தூரக்கு தானே இப்போ இதை இங்கே வைப்போம். இதை இதுக்குள்ளே மாற்றுவோம். பீட்சா தேயான்னு சொன்னால் ரேயில் வைக்கிற பீட்சா. இப்போ இவ்வளவு முச்சரெல்லாம் எங்களுக்கு காணும். அதை விட திடீரெண்டு சுக்கினா காளான் ஒரு 4 வட்டினா ஒரு கொஞ்சமாக வந்துட்டுது. உள்ளி எல்லாம் போட்டு தண்டுறதுக்கு வெங்காயம் போட இல்லை. அதுக்கு இந்த பீச்சாக்கு போடுறபடியாக வெங்காயம் ஒன்றும் தேவையில்லை. இப்போ இதை சுடு தண்ணியில் தான் கழுவ போகணும். இப்போ சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ எல்லாம் ரெடி ஆகி கொண்டிருக்குது. இன்னும் ஒரு சில நிமிடத்தில் பீச்சா போடுறதுக்கு வைக்க. இப்போ எங்கட ரயிலில் வச்ச பீச்சாவை இப்படியும் கொந்தி மெந்த போடலாம் மேலே. ஆனால் நான் இந்த போடுற சில வலை கீழே மேலே சூடு வித்தியாசம் படமாக்காக இப்போ தொங்கெல்லாம் விட்டுருக்கு. 250 கிராதியில் விட்டுருக்கு. கொஞ்சம் வெந்து வரத்தான் நான் கொந்தி மெந்து போட போகிறேன். புரிசுத்தெல்லாம் சரி. அது வந்து இது ரயிலில் வைக்கிறதா அதுக்கு தச்சலாக காணாட்டி நான் அதை வித்தியாசமாக செய்தது பீச்சா மாதிரி. இது ஒரு கலர் நாங்கள் செய்யலை. இஞ்சி செய்யலை, ரெஸ்டாரண்ட்டில் செய்யறோம் நாங்கள். இது த்ரூத்தோ தான் போடுறது. நான் பூரோ தான் போட்டது. இப்போ 10 நிமிஷம் விடுவோம். என்னென்னு சொன்னால் இப்போ போய்ட்டும் வந்தோடனே 2 கொந்தி வெந்த போட்டு வச்சு விட்டா அங்கால 10-15 நிமிஷத்தில் எங்களோட பீச்சா ரைஸ் ரெடி ஆயிடும். பார்ப்போம். சிறிது நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பிளேஞ்சி குடிக்கிறீங்க குடிங்கோ. ஓகே. இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் நான் போர்னக்குள்ள வச்செல்லாம் எடுத்துட்டேன். ஏண்டா சிலவளை பூர்ண பிரச்சனையாக வந்தாலும்னு சொல்லி நான் பச்சைதான் நல்ல இதாக வந்துட்டுது. கீழே இந்த உலகம் நல்லா வெந்து வந்திருக்கு. என்ன சொன்னால் சிலவளை கீழ்வளம் அவியாதோண்டு சந்தேகத்தில் நான் வச்சு பார்த்தது வந்துட்டு. இனி நான் கொஞ்சம் மெந்த போட போகிறேன். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் நான் இந்த புருஷத்தோட இருக்குது, முச்சரெல்லாம் கிடக்கு, மற்றது பொறுமிச்சானோ இந்த இருக்குது. காளாங்கு தேவையானதெல்லாம் தேவையானது என்ன தேவையோ அது எல்லாத்தையும் போடலாம். இப்போ நான் முதலில் நாங்கள் காய்ச்சின சாசாவை ஊற்றுவோம். நல்ல இது வந்து போத்தில் துருவா வந்ததில்லை. நாங்கள் திண்ணில் வந்தாலும் போத்தில் வந்தாலும் திரும்ப அதை ரினியூ பண்ணுறோம். ரினியூ பண்ணுறோன்னு சொன்னால் நான் தான் இதுறக்கேன். ரினியூ பண்ணுறோன்னு சொன்னால் அதுக்கு கூட மிளகா, கேரட்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு காய்ச்சி திரும்ப அடித்து எடுத்து தான் நாங்கள் பாவனைக்கு எடுக்கிறது. அப்போ நல்ல நாக்கு உரைப்பெல்லாம் போட்டு உள்ளி எல்லாம் போட்டு செய்கிறதேன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காலமை 8 மணிக்கு படிக்க துவங்கினவர் இப்போ தான் வந்து நிற்கிறார். எட்டி பார்க்குறார். பசியில் ஓடி போய் குளிக்கலாம். இவ்வளோ கணக்கா படிச்சுட்ட படித்தாதான் மூளையில் நிற்குமா. இப்போ எத்தனை மணி அங்கே நேரம் கிடையாது. இப்போ 8:30 மணிக்கு தான் அவற்றை படிப்பு முடிஞ்சு. விடியா போட்ட உடுப்பு கலத்தி கொண்டே போடு. அப்போ சில பள்ளிக்கூடம் சொன்னால் புரதச்சோ என்ன இதோ பிள்ளைகளோட சேர்ந்து செய்கிறதாம். பேருந்து தோப்ப ஸ்கூலா பள்ளிக்கூடம் முடிச்சு தோப்ப ஸ்கூலா போயிட்ட வந்து சாப்பிட்டு அப்போ அதெல்லாம் செய்து வர இவ்வளோ நேரம் ஆச்சுது. இவ்வளோ இப்படித்தான். இப்போ சாசா காணும் என்ன தங்கிதான். இப்போ சாசா காணும். இப்போ ஒரு பங்கு வந்து நான்
இந்த சுக்கீனா காளான் சாப்பிடாத ஆள் இருக்குது. அப்போ ஒரு பங்குக்கு நான் போட மாட்டேன். இந்த ஒரு ஆள் சாப்பிட்றதுல அவர் சாப்பிட்றதுக்கு வைக்கிறது தான். ஏதாவது கிரயமா அடிச்சு கிடிச்சு போட்டா அவர் சாப்பிடுவார். இப்ப நான் முதல்ல போடுறது என்னத்தை போடுவோம், ஒரு பகுதி ஒன்றும் போடாமலுக்கு போட போறோம். இப்ப கிடக்கிறதுல வச்சு எல்லாத்தையும் போட போறேன். இப்ப இதுல இவ்வளோத்துக்கும் கொஞ்சத்துக்கு சுக்கி நாம போடுவோம். அங்கால எக்ஸ்ட்ராவா ஒரு பீட்சா நான் பீட்சா மாதிரி தட்டி வச்சுக்கிறேன். நான் வச்சுட்டு அப்போ காணாட்டு உடனே அதை வச்சு மிக்ரோன் தேக்கி வச்சா இல்லை பூர்ணக்கு வச்சாலும் அது ரெடி ஆயிடும். அப்போ அதுக்காண்டி தான் எக்ஸ்ட்ராவா ஒன்று கூட கொஞ்சம் குழைச்சது. சில காண ஆசைப்பட்ட சாப்பாடு நினைக்கல, சில போல காணாமல் இருந்தும் அப்படி காணா வரக்கூடாதுன்றக்காக இப்போ நாங்கள் இதுக்கு ஃபுல்லாக போடலாம்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் போட்டுட்டு இதுக்குள்ளேயே காளான் எல்லாத்தையும் சேர்ப்போமே. நாங்கள் இதை சுக்கினா முழுக்கலையும் போடுறேன். சுக்கினா முழுக்கலையும் போடுவோமே. புளேந்தி இனி நான் சாப்பிட்ற நேரம் ஆச்சுது. எனக்கு பெருசா தேவையில்லை. இப்போ கெரியாண்டை குடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு ரெடி ஆகலாம். நான் இப்போ என்கிட்ட சாப்பாடு இப்போ ரெடி ஆகும். இப்போ இவர் இந்த பங்கு அவருக்கு பெரியாள் இது எல்லாத்தையும் தவிர்த்து விடுவார். அப்போ அதுக்காண்டி அவருக்கு ஒன்றும் போட இல்லை. அவருக்கு ஸ்பெஷலாக புருஷூத்த கொஞ்சம் வைப்பேன். அதுக்கு கொஞ்சம் பொறுமாச்சோ போட்டுட்டு அண்டா நல்லா வரும். என்ன இப்படி பொறுமாச்சோ கொஞ்சத்தை போடுவோம் இதுக்கு. என்னப்பா இது கொஞ்சம் உப்புத்தன்மை உள்ளது தானே, அப்போ நல்லா வரும். போட்டுட்டு இப்போ புருஷூத்த அடுக்குவோம். இவருக்கு கொஞ்சம் கூட வைக்கணும் இந்த பங்குக்கு. அவர் ரெண்டா இந்த மரக்கறிகள் எல்லாம் சாப்பிட மாட்டேன். அவருக்கு தான் அது தெரியாமலுக்கு சிலவளை நான் செய்து கொடுக்குறது இல்லைன்னு சொல்லி செய்து கொடுக்குறது. அப்போ சாப்பிடுவேன், தெரிஞ்சா சாப்பிட மாட்டேன். மேலேயும் போடலாம் சுக்கினா நான் மேலே வைக்கையில் கீழே வச்சிருக்கு. எப்படி இருந்தாலும் போடலாம். எல்லாம் இதுக்கான செய்கிற போது இப்போ எப்படி எல்லாம் வச்சு வடிவா மூச்சரெல்லாம் மூடி வைக்க போகிறோம். இந்த பங்குக்கு அவருக்கு புருஷூத்த கூட வேணும். அப்போ கூட வச்சிருக்கு நிறைய. இது வந்து இப்படி கடையில எல்லாம் போட்டு தர மாட்டேன். அதால தான் நான் கூட விரும்புகிறது. வீட்டை மூச்சரலாக்கள் கூட போட்டு கொஞ்சம் மினக்கட்டாலும் நல்லா சுத்தமாக நாங்களே செய்து சாப்பிட்றது எங்களுக்கு நல்ல விருப்பம் தானே. அப்போ அதால் நம்மடி என்று சொல்லக்கூடாது. இப்போ நாளைக்குரிய மரக்கறிகளை நாங்கள் தயார்படுத்தவும் வேணும் அடுத்த கட்டமாக. இப்போ முச்சரெல்லாம் அடித்து வச்சபடியா நான் எல்லா இடம் வடிவாக போடக்கூடிய மாதிரி கிடக்குது. எனக்கு முச்சரில் தான் எங்களுக்கு காணாட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பீச்சை இருக்குது. இது காணுமென்று தான் நம்புறேன். ஆனால் வரக்கூடாது, அது பழுதாகாது. அது செய்தாச்சு நாளைக்கோ நாளையண்டைக்கோ செய்யலாம் என்றால் இது எல்லாம் அவிஞ்சிட்டு தானே. இவ்வளவு இதெல்லாம் பாலில் செய்கிறதானே, இவ்வளவாவது சத்தான சாப்பாடு தான். இந்த முச்சரெல்லாம் எல்லாம் கூடுதலாக ஒரு மாச்சம் முச்சரெல்லாம் எல்லாம் பாலில் செய்கிறது தானே. அப்போ எல்லாம் சத்து தானே. இது டெய்லி சாப்பிட்றத இல்லை, ஆசைப்பட்டு ஒரு நாளைக்கு இது 2 இப்படி செய்யல. எல்லாருக்கும் விருப்பம். குழந்தை பிள்ளையில எந்த பிள்ளையில கேட்டாலும் இது இப்படியான சாப்பாடுன்னு சொன்னால் உண்மையில் அந்த மாதிரி தான் சாப்பிடுவினோம். இப்போ நான் முழு முச்சரெல்லாம் வடைய போடுவோம். இந்த இது காணும் நல்லா போட்டுட்டு இதெல்லாம் நல்லா உச்சுக்கி வரும். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பீச்சாவை போறனக்க வைக்க போகிறேன். 20 நிமிஷம் வச்சு பார்ப்போம். வச்சுட்டு சிறிது நேரம் கழித்து பார்ப்பேன். நான் இப்போ போறனக்க வைக்க போகிறேன்.
250 300 கிராதி 200 கிராதி எழுதியிருக்கு. அடுத்தது லாஸ்ட் எழுதியிருக்கு. கிட்டத்தட்ட 250 கிராதி வரை மண்ணைக்கிறேன் கடை பூர்ணம் நீங்கதா 250 275 வரும் தொங்கல்ல விட்டுருக்கு. இப்போ போட்டு வச்சுட்டு வாரன். இப்போ சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம் எப்படி வருதுன்றதா பார்ப்போம். வாய் நல்லா வரும். இப்போ அங்கால சங்கீதா அங்கால வேலை செய்து கொண்டு இருக்கிறதால நான் தான் எல்லாம் எடுக்கிறேன். இப்போ இது என்ன நான் கலத்தி எடுக்கலாது சங்கீதா வழக்கு. ஓகே அப்போ சிறிது நேரம் கழிச்சு பச்சாச்சு தானே பூர்ணக்க பூரா பார்ப்போம். ஓகே வெந்தி முன்னூற்றி வச்சு விட்டுருக்கு. வெந்தி முன்னூற்றி பிறகு பார்ப்போம் பூர்ணக்கில். ஓகே இப்போ சிறிது நேரம் கழிச்சு பார்க்கலாமே நீங்கள். பீட்சா வந்து ரெடி ஆகிடுது. ராக்கிட்டன் வெந்தி முன்னூற்றி வச்சது அந்த மாதிரி வந்துருக்குது. பார்க்க தெரியும் உங்களுக்கு. அதை விட பீட்சான்றோன்னா பிள்ளைகள் வந்து கோப்பை எல்லாம் கழுவி வச்சுட்டாங்க. இங்கே ரெடியாக கத்தி எல்லாம் ரெடியாக்கி வச்சுட்டு போட்டாங்களேன்னு கோப்பையெல்லாம் கழுவி அப்பா வச்சிருக்கு. டெல்லி போட்டாங்க. அங்கெல்லாம் வாத்தண்டிக்கணும் கெரியண்டு வெட்டி தர சொல்லி. இது அங்கட பீட்சா தேயாண்டு இத்தாலியில் சொல்கிறது. பீட்சா தேயான்னு சொன்னால் ரயில வச்ச பீட்சா. ரெண்டா கொஞ்சம் ஆழ்த்து வரும். இப்படி நாங்கள் வச்சுட்டு போட்டது கொஞ்சம் வைக்காமலும் போடலாம். சூடு சரியான சூடு இருக்கு மாதிரி இருந்தால் வைக்கலாம். இந்த முச்சரெல்லாம் பாரு எண்ணெய் எல்லாம் படைஞ்சிருக்கு. இதுக்குமே இல்லை ஒளி வண்ணா பண்ணுவோம் சொன்னா விடலாம். நாங்கள் வெட்டவே இல்லை. இப்போ இங்கே நான் பீட்சா வெட்ட போகிறேன். வெட்டுவோமே எங்கால இஞ்சால தெரிஞ்சான் ஓடி வரலாம். பிள்ளையெல்லாம் இந்த கத்தியே திரிஞ்சு எடுத்தவை. இந்த கத்தி போடும் அப்பா பீச்சா ஓட்டுறனே தான் வேணும்னு சொல்லி. இது நல்லது தான். கத்தரிக்கோலால் வெட்டுறதை விட இப்படி ஒன்று வச்சிருக்க இப்படி ஈஸியாக வெட்டி சாப்பிடலாம். இப்போ இந்த வளம் திருப்பி போட்டு கோப்பையை கொஞ்சம் இறக்கிட்டு அது தேவையில்லை. அது எக்ஸ்ட்ராவாக நான் செய்தது வச்சுனா காணாட்டு ஆசைப்பட்ட சாப்பாடு வடையாக சாப்பிடுவோம். அந்தக்காக 1/2 கிலோ மாவோட கொஞ்சம் கூடவும் தான் எடுத்தது. இது 1/2 கிலோ மாவு வரும். இதில் வந்து நல்ல இது இருக்கு. புரிசு ஊத்தம் இருக்கு, முச்சரால் இருக்கு, பொறுமாச்சு இருக்கு, மரக்கறி இருக்கு. அதை விட இப்போ எடுப்போம். இது தெரிஞ்ச பங்கு. இது ஏன்னா இதுக்குள்ள மரக்கறி ஒன்றும் போடல. அறிஞ்சன் ஓடிவா. அறிஞ்சன் தான் முதலாவது ஆளா பாரத 2வது கணக்க படிச்சுட்டாரு. என்ன பட்டு படையில போட ஓகே. எங்கட பீட்சா இப்போ ரெடியாகி. இதுதான் எங்கட பீட்சா. இது என்ன வேற என்ன சொல்ல போற பெரிய வீடியோ இத்துடன் இந்த காணொலியில் நிறைவு செய்துண்டு மீண்டும் இன்னும் ஒரு காணொலியாக சந்திப்போம். நீங்களும் இதே மாதிரி செய்து விரும்பினால் செய்து சாப்பிடலாம். ஏண்டா கடையில் கொடுக்குற காசை விட இது குறைய வரும். நாங்கள் விரும்பின உரைப்பு விரும்பின மாதிரி காரங்கள் மிளகுதூளோ உள்ளியோ என்ன இருந்தாலும் போட்டு செய்யலாம்ன்றதுக்காக நாங்கள் செய்து காட்டுறோம். அவ்வளவுதான். இத்துடன் இந்த காணொலி கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியாக சந்திப்போம். பாய். போட்டோ இப்படி எடுத்து போட்டோம்.